ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? இட்லிக்கும் தோசைக்கும் டேஸ்ட்டான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு பஜ்ஜி எப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிக்கிட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இது வந்து தோசை, இட்லி, பணியாரம், இதுக்கு சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அது வேறு ஏதாவது தக்காளி பஜ்ஜி எப்பயும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போது நான் எங்கள் அம்மா சைடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கேனில் ஆயில் ஊற்றும்போது எப்பயுமே நான் கொட்டிடுவேன். எங்கள் அம்மா வந்து கொட்டாமல் அதில் ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு பெரிய டாஸ்க்காக இருக்கும். நீங்கள் யாராவது இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. கீழே போட்டுறாதேன்னு சொன்னால் தான் அது கீழே போட்டுருவோம் ஏதாவது ஒரு வகையில். அது நம்மளால் வேணும்னே போட மாட்டோம். அந்த ஒரு சம்திங் மூவியில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. நீங்களும் அப்படி யாராவது இருக்கீங்களான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள். ஆனால் அது வந்து என்னால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் பண்ண முடியாது. ஆயில் வந்து ஹீட் ஆயிருங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்குவாங்க, இல்லைனா கடலை எண்ணெய் வாங்கிட்டு வருவாங்க, இல்லைனா அரைச்சிக்குவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடுகு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறமா எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி பொடி வந்து கொத்தமல்லி வீட்டில் அம்மாவே வாங்கிட்டு வந்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்குவாங்க. நிறைய பேர் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் கடையில் வாங்கிட்டு வர்றது வந்து மண் மாதிரி இருக்குது இந்த கொத்தமல்லி பொடி. ஹோம்மேடாக யாராவது அரைச்சி தருவாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாங்க. அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ங்க கொத்தமல்லி பொடி ரெடி பண்ணுறது. கொத்தமல்லி வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வெயிலில் காய வைக்கணும் நல்லா மொறுன்னு. அதுக்கப்புறமா அரைச்சி நல்லா பவுட்ரு பண்ணி அதை சலித்து எடுத்து அதை வந்து கெடாமல் ஒரு தண்ணி படாத ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கணும். ஒர்க் போகிறவங்கனால அதை ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கவங்க யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். கருகவும் விடக்கூடாது. பொன்னிறமாக இது பண்ணால் ஓகேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன சைஸில் இஞ்சி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா நைட் டைமில் வந்து அது ஜீரணம் ஆகாது, அதுக்காக தான். கொஞ்சமாக மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய். இதுவும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாங்க. இது நல்லா வதங்கிக்கிட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு சமைப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குக் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து அப்படி இல்லைங்க. அங்கேயே அப்போயே கட் பண்ணி தான் அதில் ஆட் பண்ணுவேன். அவசரமாக தான் சமைப்பேன். இந்த மாதிரி அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக வரணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் பொடியாக கட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நான் எப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன்னு பாருங்கள். அது மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிக்கலாங்க.
கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பொடி 1½ ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தாங்க, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், எங்கள் அம்மா பாருங்கள் பக்கத்தில் என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைக்கிறாங்க. ஆனால் நான் இப்படி பண்ண மாட்டேன், அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே தான் சமைச்சிட்ருப்பேன். தக்காளி வந்து ஒரு 3-4 தக்காளி வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் 5 பேர் சாப்பிட்றதுக்காக குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போடுங்க. கட் பண்ணி போடும்போது அதில் புழு இருக்கா என்னென்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. தக்காளியில் ஒயிட் கலரில் எவ்வளோ பெரிய புழு இருக்குங்க, அதையும் நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இருக்கிற அன்னைக்கு. நான் ஒரு நாள் அப்படி தான் சமைக்கும்போது பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது டக்குன்னு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே வந்து ஓட்டையே இல்லை, ஆனால் அதுக்குள்ளே புழு இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளேயே உற்பத்தி ஆயிரும் போல். இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வேகட்டும். தண்ணி வந்து உங்களுக்கு குழம்பு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ, உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு எப்படி தண்ணி ஊற்றுவீங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி 3-4 விசில் விட்டுக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ நான் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இல்லை, எங்கள் அம்மாங்க. பழக்க தோசத்தில் அப்படியே சொல்லிடுவோம் இல்லையா, அது மாதிரி சொல்லிட்டேன். இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். இதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சு 2 அல்லது 3 விசில் விடுங்க, உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிரும். இது வந்து இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி ஐட்டம்க்கு எல்லாமே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. தேங்க்யூ, பாய் பாய். விசில் விட்டு எடுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க. வேறு எதுவும் இதுக்கு வேண்டியதில்லை. எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்துகிட்டு அது என்ன பண்ணணுன்னா, இது வந்து குழம்பு நாங்கள் சாப்பிட்டுட்டேங்க. வீடியோ எடுத்த ஞாபகத்தில் அதை நான் ஆன் பண்ணாமே விட்டுட்டேன். இப்போ 2வது தான் நான் ஆன் பண்ணேன். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு குழம்பு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், பாய்.